சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கு விற்பனை. தேனி, மதுரை மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அணையிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்படுவதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தல். நெல்லை, விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான நிலை. கன்னியாகுமரியில் பெய்த மழையால் நீரோடையான சாலை. நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்றும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகாசி சாட்சியாபுரத்தில் புதிய ரயில்வே பாலம் திறக்கப்பட்டதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். இரவில் மின் விளக்குகளால் ஜொலித்த பாலத்தின் பருந்து பார்வை காட்சிகள். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். பல வகை உணவுகளை நாள்தோறும் சுழற்சி முறையில் வழங்க ஏற்பாடு. திருப்புவனம் அருகே போலீஸ் வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு என எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ள காவல்துறை. நிகழ்விடத்தில் 40க்கும் அதிகமான தடயங்களை சேகரித்து விசாரணை. டெல்லியில் 3வது நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு. டெல்லிக்குள் நுழையும் அனைத்து வழிகளிலும் பலத்த சோதனை. டெல்லியில் கூடுகிறது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு. நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பிரதமர் தலைமையில் இன்று மாலை ஆலோசனை. ராஜஸ்தானில் முப்படை வீரர்கள் கூட்டு ராணுவ பயிற்சி. விமானத்திலிருந்து கீழே குதித்து சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் என பெரும்பான்மையான முடிவுகளில் தகவல். பீகார் சட்டமன்ற தேர்தலில் மகுடம் சூடப்போவது யார்?
14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரம். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் தர்மேந்திரா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ். வீட்டில் சிகிச்சையை தொடர்வார் என அறிவிப்பு. பாலிவுட் நடிகர் கோவிந்தா மும்பையில் உள்ள வீட்டில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்து சேவை தொடர்ந்து நிறுத்தம். தனித்தனி வரி விதிப்பு விவகாரத்தில் சுமூக முடிவு ஏற்படும் வரை பேருந்துகளை இயக்க முடியாது என உரிமையாளர்கள் திட்டவட்டம். அதுவரையிலும் எங்கள் வாகனத்தை இயக்கிறது மிக சிரமம்னு சொல்லியிருக்கோம். 1-2 அண்டை மாநிலத்துக்கு மட்டும், அதாவது இங்கே ஸ்டேட்டில் ஓடுற வண்டிங்கெல்லாம் ஓடும், வெளி மாநிலத்துக்கு ஓடுற வண்டிங்க அவங்க வண்டியும் வராது, நம்ம வண்டியும் ஓடாது. அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவுக்கு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவில் போதுமான அளவு திறமை வாய்ந்த பணியாளர்கள் இல்லை என அதிபர் டிரம்ப் ஒப்புதல். H-1B விசா மூலம் வெளிநாட்டிலிருந்து திறமைசாலிகளை அழைத்து வருவது அவசியமானது என்றும் பேட்டி. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் திடீரென பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அணையில் அதிக அளவு நீரை தேக்கியதால் மலைப்பகுதியில் விரிசல் நேரிட்டு விபத்து நடந்ததாக தகவல். ஓஹோ, சாபத்தியலோ. பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இந்தியாவின் சதி இருப்பதாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கதை கட்டுவதாக மத்திய வெளியுறவுத்துறை பதிலடி.